சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th அண்ட் +2 படிச்சிருந்தாவே போதும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காலி இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 500க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் ஒரு டேட் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5/6/2024 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி, அதாவது ஜாயிண்ட் இந்தியன் நேவியிலிருந்து தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் இந்த தரப்பில் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூன் 5 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அக்னிவீரோட இந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட், அதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடியதும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஃபார் அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டட் 5 ஜூன் 2024 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே வந்து ஏஎம்சி, அதாவது இவங்க எஸ்எஸ்ஆர்லேயும் கொடுத்துருக்காங்க, எம்ஆர்லேயும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய இது. அதுவும் இல்லாமல் இதுதான் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் இது தான், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி டேரெக்டாக நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நீடி ஹெல்ப்னு இருக்குது இல்லைங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இது வந்து பேமெண்ட் ப்ராசஸ்லேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபோட வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் சரி, மெயில் ஐடியும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வரும். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவிக்கு நாம் என்ற பேரில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, சரிங்களா? எஸ்எஸ்ஆர்பி என்ற இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேவி இன்வெஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அன்மேரிடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா அன்மேரிடுக்கு மட்டும்தான் இது வேல்யூவேஷன் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க. எஸ்எஸ்ஆரும் சரி, எம்ஆரும் சரி, இது ரெண்டுத்துக்கும் ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th அண்ட் +2 படிச்சிருந்தாவே போதும். நீங்கள் +2 வந்து மேத்தமேட்டிக்ஸோ அல்லது ஃபிசிக்ஸோ இதில் படிச்சிருந்தா நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், 50% இருக்கணும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. அது அப்படி இல்லையா, நீங்கள் +2 முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த இதில் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் கோர்ஸ் நான் வெர்டிக்கலில் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் 50% வந்து உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 நவம்பர் 2003 30 ஏப்ரல் 2007 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்களே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான லீவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 days உங்களுக்கு பர் இயருக்கு வந்து உங்களுக்கு லீவு இருக்கும். அதுவும் இல்லாமல் சிக் லீவும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சிக் லீவுனா மெடிக்கல் எமர்ஜென்சி லீவு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பே அலவுன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டர்ன் ஓவர் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர் இருக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 30,000 சேலரி இருக்கும், 21,000 உங்களுக்கு கையில் வரும். செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 உங்களுக்கு இருக்கும், 23,100 வந்து உங்களுக்கு கைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 36,500 கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு 25,550 உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 உங்களுக்கு கைக்கு 40,000 கொடுப்பாங்க. 28,800, அதாவது 28,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா 4 இயர் உங்களுக்கு
அதாவது 4 இயர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 5.2 5.2 லேக் இது வந்து பார்த்தீங்கன்னா 10.4 லேக் வந்து உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது, அதாவது நீங்கள் இந்த 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து அனுப்புவாங்க. இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க ஸ்பெஷலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க, டெத் கம்பரேஷன் கொடுத்துருக்காங்க, டிசபிலிட்டி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் அண்டு சிஎஸ்டி வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து நீங்கள் சர்வீஸில் எப்போ இருக்கீங்களோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் அண்டு சிஎஸ்டி சர்வீஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நவம்பரில் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் மெத்தட்லேருந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்பு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்டிங், அதாவது எக்ஸாமு அந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பிஎஃப்டி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட்டு வச்சு தான் எடுக்க போகிறாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், 100 கொஷின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் 10th அண்டு +2 சிலபஸ் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபா ஃபீஸ் இருக்கும். ஆல் கேண்டிடேட்ஸ்க்கும் 550 ரூபா தான் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இந்த முறையில் தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் 6 மினிட் 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ரன்னிங் இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ரன்னிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புஷ்அப் எவ்வளோ இருக்கும், ஃபில்லப்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே படித்து பார்த்துக்கோங்க. மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் தான் விடுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து 13 மே 2024 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் உங்களை அதுவும் காட்டுறேன். சரிங்களா? இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 27 மே வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொரு அப்ளிகேஷனை வந்து டேரெக்டாக இதே மாதிரி தான் சேம் டு சேம் இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் வந்து இங்கே எம்ஆர் இருக்குது இல்லைங்களா, எம்ஆர் இங்கிலீஷ்ன்றதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தான் இருக்கும். எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். எத்தனை இயர் வந்து டியூரேஷன் இருக்கும், உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு லாஸ்ட் டேட் எவ்வளோ இருக்கும், டோட்டலாக இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் 27 மே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த முறையில் அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபோட்டோ அப்லோடு பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து என்னென்ன கேபிளில் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதே அப்படியே பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் பேஜ். இதில் வந்து டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் மார்க்கு, அதாவது ரெட் மார்க் வந்து இப்போ புதுசாக டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து மேலே லைனில் போயிட்டே இருக்கும் பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் ஜூன் 5 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ரெட் கலர் இந்த இதில் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் இஸ் எக்ஸ்டெண்டட், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 5 ஜூன் 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.